ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் மனோஜை எல்லாருமே வளைச்சி வளைச்சி கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்குறதுனோ ஒரே கேள்வி தான். அதுக்கேற்ற மாதிரி மனோஜ் வந்து நீங்கள் எல்லாம் ஒரே கேள்வி தான் கேட்குறீங்க, நானும் ஆன்சர் ஒன்று தான்ப்பா சொல்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதனால எல்லாருக்குமே பயங்கர கடுப்பாயிடுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மீனாவுக்கு ஒரு புது பிரச்சனை வரப்போகுது. தேவையில்லாமல் பழியையும் சுமக்க போகிறாங்க. என்ன ஆச்சுன்னா, மனோஜ் தான் ஷூட்டிங்கான பணத்தை ஸ்வீட்டில் சொல்ல விட்டுட்டார் இல்லையா, அதனால எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு ஏற்கனவே பணம் வந்திருக்குல்ல, உன்கிட்ட பணம் கொடுக்க சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அதையே மறைச்சே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் வந்து நான் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது ஓகே தான்டா, ஆனால் ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு, ரவி கேட்குறாங்க, ஸ்ருதி கேட்குறாங்க, மீனா கேட்குறாங்க. அண்ணாமலையே கடுப்பாயிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். அவரும் பொறுமையாக உட்கார வச்சு ரெண்டு பேர்த்தையுமே ரோகிணிக்கிட்டையும் கேட்குறாரு, மனோஜ்கிட்டையும் கேட்குறாரு. ஏன்னா ரோகிணிக்கும் வந்து பணம் வந்தது தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் பொறுமையாக கேட்குறாரு. நீங்கள் முன்னாடி எங்ககிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி இப்போ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்றத ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி கூட சேர்ந்துட்டு, இல்லை மாமா, நாங்கள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கொடுக்கலான்னு இருந்தார்ல, அதை தான் என்கிட்டையும் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்கெல்லாம் கேள்வி கேட்டு கேட்டு பார்த்து அவர் அதே பதிலை சொல்லவும் பயங்கர கடுப்பாயிட்டாங்க. சரி, என்னமோ பண்ணு, நீ பதிலே சொல்ல வேணாம், கொடுத்த அமௌண்ட்டை அமுச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாருமே. உடனே ரோகிணி வேகமாக மனோஜ்கிட்டேருந்து ஃபோனை வாங்கி எல்லாருக்குமே வந்து அமௌண்ட்டை அமுச்சு விட்டுறாங்க. அப்போ தான் முத்து என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருக்கும் அமௌண்ட் வந்துருச்சா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அம்மாவுக்கு அமௌண்ட்டை வந்துச்சா தெரியலன்னு சொல்லிட்டு விஜயாவோட ஃபோன் எடுத்து செக் பண்ணுறாங்க. அதில் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. ஏன்னா விஜயாவுக்கு தான் ஏற்கனவே 10,000 கொடுத்துட்டார்ல மனோஜ், அந்த விஷயம் இப்போ தெரிய வருது. உடனே அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. விஜயா பதிலே சொல்லாமல் முழிச்சிட்ருக்காங்க. பதிலே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எல்லாரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மனோஜை பிடிச்சி விஜயா பயங்கரமாக திட்டுறாங்க. ரோகிணின்னு அப்போவே சொன்னல, கேட்டியா சொல்லிட்டு அவங்களும் கடுப்பில் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மீனா வந்து முத்துக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக, முத்தோட கார் டியூ கட்டுறதுக்காக அமௌண்ட் இவங்களுக்கு வந்துச்சு இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுறாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து அண்ணாமலையும் வந்துடுறாரு, முத்துவும் பே பண்ணுறதுக்கு வந்துடுறாரு. இதை பார்த்துட்டு முத்துக்கு பயங்கர ஹாப்பி. அப்பாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வராங்க, மீனாவும் இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, சரி முத்து வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ மீனா வந்து எனக்கு வேலை இருக்குது, பார்வதி ஆண்டி வீட்டுக்கு பூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பூ கொடுக்கும்போது எப்பவும் போல் விஜய் ரொம்ப இன்சல்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவே வேலை வாங்குறாங்க. மாடிக்கு போய் அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அந்த டைம் பார்த்து அவங்களோட ஸ்டூடெண்ட்டோட அம்மா ஒருத்தவங்க வந்து சாரீ சேல் பண்ணுவாங்க போல், அவங்கள வர சொல்லி சாரீ வாங்குறதுக்காக விஜய் அதையும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த சாரீக்கான அமௌண்ட்டை பே பண்ணும்போது வீட்டில் காசு இல்லாமல் போக போகுது. அந்த காசை மீனா தான் எடுத்தா அப்படின்ற மாதிரி மீனா மேலே பழிய போட போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஆனால் எடுத்தது என்னவோ ரோகிணி தான். இந்த விஷயம் அவங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா. எப்போவுமே மீனா மேலே தான் ரொம்ப பழி போடுவாங்க. ஸோ மீனாவை தான் போட்டு வாட்டி வதைக்க போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.